அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, இந்த புதிய நாளுக்காக நன்மை பேசுவீராக. இந்த காலை வேளையிலே எங்களோடு பேசுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசும் எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதுல 21ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். தெய்வ பக்தியோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழுதப்பட்டிருக்கிறது தெய்வ கீழ்ப்படியும் பொழுது நீ தான் கீழ்ப்படின்னு நான் தான் கீழ்ப்படின்னு அப்படின்னு சொல்ல. பைபிள் வார்த்தை ஆண்டவன் அதிகமான தேவனுடைய வார்த்தை பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எத்தனையோ பழி செலுத்தினாலும் ஆனால் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வீட்டில் பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா என்னதான் பண்ணாலும் அந்த சொன்ன வச்ச கேட்கலன்னா கஷ்டமா இருக்கும். நான் சொன்ன வச்ச உடனே அதை செய்யறேம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது தாய் தகப்பனுக்கு உடனே சந்தோஷமா, என் பிள்ளை சொன்ன வேலையெல்லாம் செய்யுது, சொன்ன உடனே கீழ்ப்படியுது. அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் கூட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தகப்பன்னு சொல்றார். ஒருவருக்கொருவர் கணவனும் கீழ்ப்படினும், மனைவியும் கீழ்ப்படினும், பிள்ளைகளும் கீழ்ப்படினும். அதான் சொல்லப்படுது. அப்பதான் ஒரு குட்டி பரலோகமாக நீங்க இருக்கிற இல்லங்கள் மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு 20 வசனம் சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. அப்ப அந்த கீழ்ப்படிதல் எப்படி வரும்? தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அது கீழ்ப்படிந்த எல்லாத்துக்கும் என்ன பண்ண உடனே வந்துடாது. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஆனாலும் என்ன பண்ண, அதற்காக நீங்க ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு இந்த கீழ்ப்படிதல் மட்டும் வர மாட்டேதுப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏன்னா பைபிள சொல்லுது, பிசாசுகளும் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறது என்னதான் விசுவாசிக்க தான். கர்த்தருக்கு சொல்ல பைபிள சொல்லுது, பேய்களும் பிசாசுகளும் என்ன பண்ணுது? தேவனுடைய வார்த்தையை நம்புது, விசுவாசிக்குது, ஆனா கீழ்ப்படிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. அதை கீழ்ப்படிய மாட்டேங்குது. அவன் மனசு நம்ம அப்படி கூடாது. தேவனால் படைக்கப்பட்ட இந்த சிருஷ்டிகள்லாம் ஆண்டவன் நம்ம கீழ்ப்படியும் பொழுது அநேக விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில பார்க்குறோம். வேதாகமத்துல எத்தனை பேர் அதை கீழ்ப்படிந்து ஆபிரகாம் தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது அவன் பலியும் செலுத்தினான், கீழ்ப்படியும் செஞ்சான். ஈசாக்க பலியிடும்படி அவன் ஒரு மலையிலுக்கு ஏறி கொண்டு போகும் பொழுது உடனே ஆன சொன்னோடனே அந்த அந்த பேச்சை தட்டாம செய்யற ஒரு தகப்பனை பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் போகும்பொழுது சில வேதனைகள், மனசுல கஷ்டங்கள், பயங்கரமான போராட்டங்கள் அவனுக்கு வந்தது. ஆனாலும் அவன் மைண்ட்ல இருந்த தேவனுக்கு நான் கீழ்ப்படினோம், தேவனுக்கு நான் பலி செலுத்தணும், அவர் சொன்ன வார்த்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில போய் அந்த கத்தி போகும்பொழுது ஆபிரகாமே அப்படின்னு சொல்லுவ சத்தம். இந்த காலை நேரத்துல நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் பெயர்களை சொல்லி கூப்பிடுகிற தேவன், நீங்க இருக்கிற சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், சோதரன் என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினாலே என்ன பண்ண அநேக பேருக்கு உன்னை ஆசீர்வாதமா மாட்டேன், இல்லையில என்ன பண்ணுவேன், நான் பெரிதாக்குவேன், ஆபிரகாமை நான் என்ன பண்ண உனக்கு உத்தமனா கண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஆண்டவர் அவனை ஆஸ்வதிக்கிறத பார்க்க முடியுது. நட்சத்திரங்களை போல ஆபிரகாமை ஆஸ்வதித்த ஆண்டவர் அநேக நமக்கு வைத்திருக்கிறார், குடும்பத்தில் வைத்திருக்கிறார். ஒருவருக்கு விட்டு கொடுப்போம், ஒரு கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நம்ம ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த தேவனே, ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படியத்தக்கதாக அந்த கிருபைகளை தருவீராக. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏறெடுக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். கால் போசி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாக்கும் இந்த
எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.